செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க கொண்டு போய் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களுக்கு இந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், இங்கதான் இருக்கணும். மத்தியானம் லுகர் கொண்டு என்ன வச்சிடணும், நம்ம அரபாடு மைதானத்துக்கு வந்துடணும். அரபா 9 அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆஜிகளுக்கு நோன்பு கிடையாது. ஆஜிகளுக்கு அரபாவுடைய நோன்பு இல்லை. ஆஜிகளுக்கு பெருநாள் தொழுகை இல்லை. அஜி பெருநாளுடைய தொழுகை ஆஜிகளுக்கு இல்லை. நமக்கு உண்டு, ஊரில் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அரபா மைதானத்துக்கு வந்து விட்டவர்களுக்கு, அஜிக்காக வந்து விட்டவர்களுக்கு அஜி பெருநாளும் கிடையாது. அஜுடைய அந்த நோம்பும் அரபாவுடைய நோம்பும் அவங்களுக்கு கிடையாது. அரபாவுடைய நோம்பு தான் அவங்களுக்கு பெருநாள். அரபாவுடைய அந்த தினத்துல அந்த பள்ளியில தான் 2 தொலை வைப்பாங்க. நுகரை பிற்படுத்தியும் அசரை தொலை நடத்துவாங்க. அசரை பிற்படுத்துவாங்க, நுகரை பிற்படுத்துவாங்க, அசரை முற்படுத்துவாங்க. மத்தியங்க தொழுகை நடக்கும். எத்தனை ரக்காத்து? நுகருடைய தொழுகை 2 ரக்காத்து, அசருடைய தொழுகை 2 ரக்காத்து. இங்க தொழுதுட்டு ஆஜிகள் எதுவரை இருப்பாங்க சொன்னா, சூரியன் மறையும் வரை இந்த இடத்துல இருப்பாங்க. சூரியன் மறையும் வரை இந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, சூரியன் மறைந்த பிறகு இங்க இருந்து கிளம்பி முத்தலிஃபா போவாங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, துவா மட்டும்தான். என்ன வேலை, பொழுது முடித்து விட்டால் பொழுது முடித்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், நீங்க துவாவில தான் இருக்கணும். அரபாவில செய்யக்கூடிய அந்த துவா அல்ல அங்கீகரித்து விடுகிறோம். அது அரபா நாள்ல மட்டுமல்ல, எந்த நாள்ல வந்து இங்க துவா செஞ்சாலும் என்ன செய்வோம், அல்ல அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். அந்த துவா என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கிறான் அந்த இடத்துல. அதனால என்ன செய்யணும் கேட்டாக்கா, நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறத விட அதிகமா என்ன செய்யணும், துவா செய்யணும். அதிகமா துவா செய்யணும். இப்படி வரலாறு சொன்னா, தன்னுடைய பெருமானவருடைய இறுதி யாத்திரையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அப்ப சொன்னாங்கல்ல, இந்த மார்க்கத்தை முழுமையா உங்களுக்கு நிறைவேற்றி விட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அப்புறம் எல்லா சஹாபாக்களும் ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை முழுமையாக எங்களுக்கு நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்றாங்க. அப்போ அவங்க சுத்திக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, தேம்பி 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 அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் தெரியுதுல்ல. ஆதங்கப்படுகிறார்கள். அப்பொழுது பெருமாள் மைதானத்துல உங்க நான் 2 இந்த இடத்துல 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த 2 விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு மத்தியில 2 நான் வச்சுட்டு போறேன். அந்த 2ஐயும் நீங்க Jalan ke mobil. Tekan dulu. Dia bisa mana jalan ke mobil, kanan belok kanan. Kitawa. யாரெல்லாம் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முறையில் வாழ நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் என்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த முறையில் அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து நம்ம எங்க போலாம், மறுமையில் சொர்க்கத்துக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பெருமானார் சொன்னதை விட்டுட்டோம், குர்ஆன் சொன்னதை விட்டுட்டோம். என்ன ரோட்ல போறவன் நடிகை யாரு என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே மாற்றணும் நிறைவேற்றோம். இன்னைக்கு பாக்குறோம் என்ன, நிறைய நடிகர்கள் பின்னால நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பேரத்தையும் நடிகர்கள் பின்னால இஸ்லாமிய இளைஞர்கள் நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய குரு, நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவகுத்து hanya sari நமக்கு என்ன செய்யுது, அதிகமான சோதனைகளை உலகத்தில்
சோதனையை தருவதற்கு காரணம் உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய முறைப்படி அமைத்துக் கொள்ளாதனால பெருமானார் எந்த மனிதன் சொன்னார்கள்? இன்னைக்கு நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம். நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம தியாகம் செய்ய வரோம். ஆனா இன்னைக்கு சகாபாக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய சொந்த வீடு, நிலம், தாய் குட்டைகள் katanya bisa ada tukang bawanya. போனதுனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமாள் சொன்னாங்க, இந்த இறுதி யாத்திரையில உங்களுடைய வாகனம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி இந்த மார்க்கெட்டை எடுத்து வைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த யாருடைய வாகனம் எந்த திசையில் இருந்துச்சோ அவங்க எல்லாத்தையும் விட்டு சொத்து பத்து மனைவி எல்லாத்தையும் விட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வாகனம் எந்த திசையில் இருக்கும், அந்த ஒட்டகம் எந்த திசையில் இருந்தது அந்த திசையில் அப்படிதான் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க. என்ன நம்ம நிறைய இடத்துல புரியுவதில் இருக்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம இதுல கோவலத்துல ஒரு சாதி அடங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்ந்ததை வைத்து அங்க உள்ள மக்கள் இஸ்லாமிய இஸ்லாமா இருக்கிறோம். இது நாமும் இஸ்லாமா வரக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவர்களையும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா நம்ம எதிர்ப்படி பேசணுமோ எதை பேசணுமோ அதே எனக்கு மக்களுக்கும் அல்ல கல்வி செய்வானாக. தெரிஞ்சுங்களா? மேல ஒரு கல் மாதிரி இருக்கா, அதுதான் இந்த புகை. இது அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம எங்க வந்திருக்கிறோம் சொன்னா தவர் குகை. தவறு என்றால் பதுங்கு இடம். தவறு என்ன? பதுங்கியிருந்த இடம். எப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வஹி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த பிறகு நிறைய எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு. சுருக்கமான வரலாறு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் பயான் நாங்க வந்து தெளிவா சொல்றேன். அப்போ வஹி வந்த பிறகு உங்களுக்கு அதிகமான இன்னல்கள், மக்கள் வந்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தாயிப்புக்கு போனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் வேண்டாம் ஹிஜ்ரத் சொன்னாங்க. இப்ப நம்ம ஹிஜ்ரி ஆண்டுன்னு கொண்டாடுறோம்ல, ஹிஜ்ரி அப்படியே இஸ்லாமிய வருடத்திற்கு பேரு ஹிஜ்ரி. அந்த ஹிஜ்ரி எது வச்சு வந்துச்சுன்னு சொன்னாங்க, அவங்க இங்க வந்து தங்கி கிளம்பினாங்கல்ல, அதை வச்சுதான் ஹிஜ்ரி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், நபியே நீங்கள் உங்களுடைய மக்காவை விட்டு நீங்கள் மதீனாவை நோக்கி சென்று விடுங்கன்னு சொல்றோம். மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி நீங்கள் செல்லுங்கன்னு சொல்ற உடனே பெருமானார் சொல்ல என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த அமானிதமான பொருள்கள் நிறைய இருந்துச்சு. அமானிதமான பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப அதை ஒப்படைக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டு இருக்குது. அவங்களை வந்து இன்று கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த நீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல பாதுகாப்பை கொடுக்கறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொருடைய பொருள் உங்களுக்கு இருக்குது, இது எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, என்ன வந்து சந்திங்கன்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு படுத்த இடத்துலதான் என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்திருக்கு. அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்தோன்னா காவலர்கள் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாப்புல, நீங்கள் கொஞ்சம் மண்ணை எடுத்து தூவி விடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தூவி விட்ட பிறகு வீட்டுல தெரியல, அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவுக்கர் சுத்திக்கிறாங்க, அவர்களை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவுக்கர் சுத்திக்கிறாங்க, அவருடைய வீட்டு கதவு காத்து திறந்திருக்குது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவருக்கு ஏன் உங்களுக்கு இல்லை விட்டு எல்லாத்துடைய கருவி திறந்திருக்குது. அப்ப பெருமானார் உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியே நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கான நாள் நெருங்கி கொண்டு இருக்குது, எந்த நேரத்திலும் உங்க வந்து அழைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அன்று முதல் இன்று வரை எங்களோட வீட்டு கதவு நான் அழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமாக கிளம்பி வந்து இங்க வந்துடுறாங்க. காவிரிகள் தப்பி வராங்க. காவிரிகள் தப்பி வராங்க. சுதை இருக்குது. அந்த சுதை என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க. அதுக்கு உடனே பெருமானார் அவர்களுடைய அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. எல்லா ஓட்டையும் அடைக்கிறாங்க.
எல்லா ஓட்டையும் மறைக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நாம் இருவர் மட்டும் தானே இங்க இருக்கிறோம், வேற யாரும் இல்லை என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நாம் இருவர் இல்ல, நாம் 3 பேர் இருக்கிறோம். நம்ம 3 பேர் தான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல என்ன செய்யுது, சுழந்திகளோடு வலை கட்டுது, அந்த சிலஞ்சோடு வலை கட்டுது, அதுல புறா வந்து முட்டையிடுது. எல்லாம் குறுகிய நேரத்துல அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த புறாய் வந்து அங்க முட்டையிடுது. என்ன எல்லா துவாரத்தையும் அடைத்து விட்டார்கள். ஒரு சின்ன துவாரம், அதை அபூபக்கர் ரலியல்லாஹு கால் பெருவிரலை வைத்து அடைத்து விடுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒரு பாம்பு அங்க இருக்குது. பெருமானுடைய முகத்தை பார்க்க முடியாம அபூபக்கர் அந்த பாம்பு பெருமானாருடைய தொடையில யார் தூக்கி கொண்டிருக்கிறார்? அபூபக்கருடைய தொடையில பெருமானார் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அசைந்தால் பெருமானாரை பிடித்து விடுவார்கள் என்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க, அமைதியா அப்படியே இருக்கிறாங்க. வலி கொத்துக்கிட்டு இதனால வலி பொறுக்க முடியாத கண்ணிலிருந்து தண்ணீர் வெளியே ஓடுது. அந்த தண்ணி வந்து பெருமானார் சொல்றவங்க பட்டவங்க பெருமானார் எதிர்பார்க்கிறாங்க. இந்த தோழரை ஏன் நீங்க அலுவலகம் இருக்கல, இல்லை இது மாதிரி ஏதோ கடிச்சு கால் எடுக்கிறாங்க. அந்த பாம்பு வெளியில் இருக்குது. அந்த பாம்பை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய தோழரை ஏன் கடிச்சு கேட்கிறாங்க. அப்போ அந்த பாம்பு கேட்குது, யார் சூழலாம் உங்களை காண்பதற்காக அல்ல எனக்கு அறிவித்து கொடுக்கணும், நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் இங்க பல காலமா இங்க தங்கி இருக்குது உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய தோழர் உங்களுடைய முகத்தை பார்க்காம அழைத்து விட்டார், அதனால நான் சொல்லிவிட்டு சொல்றோம்னா பெருமாள் உங்களுக்கு உதவியை கொண்டு அவங்களுடைய அந்த பாம்பு வசதி இருக்கிற இடத்துல தொடர்றாங்க. அப்ப தாபிர்கள் வந்து பார்க்கறாங்க, யாரும் அவங்களுக்கு Good morning.